அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட நேம் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டை கீழே உள்ள பட்டியலில் இருக்குதா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து சுருக்கமாக பார்த்தீங்கன்னா பிபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, வறுமை கோட்டை கீழே உள்ள பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பட்டியலில் உங்கள் நேம் லிஸ்ட் இருக்காங்கிறது எப்படி நம்ம செக் பண்ணணும்னு பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் வந்து உங்களோட பேர் இருந்தால் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன சலுகை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கடுத்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து வெரி சிம்பிள் மெத்தட் தான். ஸோ இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு வேலையிலையுமே பார்த்தீங்கன்னா பிபிஎல்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பட்டியல் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து நிதி ஒதுக்குறாங்க அல்லது ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கீம் ஒதுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து குறிப்பாக வந்து பெண்களோட நேம் தான் ஃபஸ்ட் இருக்கும், ஆண்கள் வந்து இது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பெண்கள் சார்ந்த அமைப்புங்கிறதால வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பட்டியலில் பெண்களோட, அதாவது குடும்ப தலைவியோட பேர் தான் இருக்கும். சரிங்களா? வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரேஷன் கார்டு இருக்கும். அதோட ரேஷன் கார்டு வகை பார்த்திங்கன்னா பிஹெச்ஏஏ. உங்களோட ரேஷன் கார்டில் வந்துட்டு பிஹெச்ஹெச், இந்த மாதிரி பிஹெச்ஏஏ, அந்த மாதிரி வந்துட்டு என்பிஹெச்ஹெச், இந்த மாதிரி நிறைய ஒரு 5 வகையான கார்டு இருக்கும். ஸோ பிஹெச்ஏஏன்னு இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களை அடையாளப்படுத்துறதுக்கு உண்டான ரேஷன் கார்டு. சரிங்களா? அதோட மீனிங் என்னென்னா அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமு. மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு 20 கிலோ அரிசினா உங்களுக்கு வந்து 35 கிலோ வரைக்கும் அரிசி கிடைக்கும். மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் வந்து அறிவிப்பாங்க. சரிங்களா? ஏன்னா இவங்க வந்து தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தான் இந்த ஸ்கீமு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பட்டியலில் வந்து உங்கள் நேம் இருக்குதானே எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்டெகிரேட்டட் போவர்ட்டி போர்ட்டல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ டவுன் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ பிபிஎல்லோட குடும்ப பட்டியல் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களோட ஏரியாவை பார்த்தீங்கன்னா ரூரலாக அர்பனா அப்படின்னு கேட்கும். ஸோ எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சேலங்கிறதால சேலம் கொடுத்துக்கிறேன். பிளாக் வந்து எனக்கு வந்து தலைவாசலுங்கிறதால நான் தலைவாசல் கொடுத்துக்கிறேன். வில்லேஜ் வந்து பெரியேரி. ஸோ பெரியேரி கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேபிடேஷன் சொல்லிட்டு இருக்கோம். இதில் வந்து உங்கள் நகர் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அதாவது அண்ணா நகரா, பாரதி நகரா, காந்தி நகரா, இல்லை எந்த கோவில் ஸ்ட்ரீட்டு, பெரியேரி ஊருக்குள்ளையா, ஃபஸ்ட்டு வாடா, அந்த மாதிரி கேட்கும். ஸோ அவங்க எப்படி வகைப்படுத்தி வச்சுருக்காங்களோ அதில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இதை ஃபில் பண்ணலை அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா இந்த ஹேபிடேஷன் ஃபில் பண்ணலாம். அந்த பெரியரில் உள்ள மொத்த டீட்டெயில்ஸுமே நமக்கு வந்து வந்துடும். ஸோ நான் அப்படியே வந்துட்டு அப்ளை கொடுக்குறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யார் நேம், ரேஷன் கார்டு நம்பரு, டிப்ஸ் நம்பர். இதுதான் வந்து நீங்கள் முதல் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ஸ் ஐடின்னு சொல்லிட்டு இந்த ஐடி வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் நீங்கள் வந்துட்டு முன்னுரிமைக்கான ஒரு ஐடி. சரிங்களா? இதுதான் உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ உங்கள் நேம் லிஸ்ட் எல்லாமே இதில் வந்துடும். உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஃபாதர் நேம் அதெல்லாமே இதில் வந்துடும். உங்களோட ஸ்மார்ட் கார்டு வச்சுருக்கீங்களா, அதோட நம்பர் எல்லாமே வந்துடும். உங்களோட ரிலீஜன் எல்லாமே வந்துடும். உங்களோட கேஸ்ட்டு, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, ஸோ கூலி வேலையாக அந்த மாதிரி வந்துடும். உங்கள் ஃபேமிலியில் உள்ள மெம்பர் எல்லாமே வந்துடும். எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் இங்கே வந்து காமிச்சிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஹேபிடேஷனில் வந்துட்டு உங்களோட ஏரியா வந்து செலக்ட் பண்ணி கூட ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியான இன்னொரு மெத்தட் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரு, மொபைல் நம்பரு, ஸ்மார்ட் கார்டு நம்பரு, இல்லை டிப்ஸ் ஐடி, இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுன்னா டேரெக்டாக இங்கேயே வந்து நீங்கள் வந்து சர்ச் கொடுத்துக்கலாம். இந்த டிஸ்ட்ரிக் அந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ண தேவையில்ல, நீங்கள் டேரெக்டாக இதில் கொடுத்து ஈஸியாகவே ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கீங்களா, உங்கள் பேர் அதில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இப்படி தான் வந்து செக் பண்ணிக்கணும். சப்போஸ் இல்லை அப்படின்னா புதுசாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஹோம் பேஜுக்குள்ளே வந்துடுங்க. ஹோம் பேஜுக்கு வந்தோடனே நேம் லிஸ்ட்டு பார்க்குறது இது கிளிக் பண்ணணும். நீங்கள் புதுசாக வந்து ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரூரல் ஃபார்ம் வேணும்னா இதில் கிளிக் பண்ணுங்கள், அர்பனோட ஃபார்ம் வேணும்னா இதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி அதோட ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி உங்களோட விவோ ஆஃபீஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி ஃபில் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். அரசோட அப்டேட் மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும், ஆன்லைனில் சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். டாடா பை, டேக் கேர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.